அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கு நல்லா வந்து இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதிலே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் நல்லா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ அடுப்பை அப்படிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு பருப்பு மிளகாயும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துரும். அதுக்கு அடுப்பில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து கலந்து கொடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுங்க. இது போல் கருவேப்பிலை சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை திக்காக அரைச்சி சாதத்தை கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.